Hello friends, welcome to Miriam SM Kitchen channel. வாங்க இன்னைக்கு நம்ம என்ன செய்யலாம் கிச்சனில் சிம்பிளான ஊத்தப்பம் பண்ணலாம். அதுக்கு மிளகா வெங்காய சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க டேஸ்டியாக இருக்கும். ஊத்தப்பம் எப்படி பண்ணுறது ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம். வாங்க கிச்சனுக்கு போய் வீடியோ பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கிச்சனுக்கு வந்தாச்சு. இப்போ நம்ம என்ன செய்யலாம், அடுப்பு பற்ற வைக்கணும். தவா வச்சாச்சு. இப்போ இது வந்து மாவு நம்ம இட்லி மாவு தோசை மாவுன்றமே அது மாவு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 2-3 பச்சை மிளகாய் போட்டேன் அரிஞ்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு பத்தாது, அதனால் உப்பு போட்டுக்கலாம். போட்டு கலந்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி இருக்கணும், திக்காக கொஞ்சம். ஒரு சூப்பரான ஊத்தப்பம் தெரிஞ்சவங்களும் இருக்கிறாங்க, தெரியாதவங்களும் இருக்கிறாங்க. அதனால் நான் இந்த ஊத்தப்பம் பண்ணுறேன், தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவீங்க, அதுக்காக தான். இப்போ இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெய் நல்லாயிருக்கும், நெய் கூட ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வேண்டாம், சும்மா கொஞ்சம் ஊற்றிக்கோங்க, அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த மாவை ஊற்ற வேண்டியதுதான். சின்ன ஸ்பூன் 2 கரண்டி ஊற்றிக்கலாம். ரொம்ப மெலிசாக பண்ண வேண்டாம். இப்போ இதில் வந்து நம்ம வந்து சிறுவை வச்சுருக்கிற வெங்காயத்தை நம்ம இப்படி ஊத்தப்பத்துக்கு போட்டுக்கணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் நெய் போட்டுக்கணும், உப்பு போட்டுக்கணும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கொத்தமல்லி கூட நம்ம வந்து போட்டுக்கணும். கொத்தமல்லி கொஞ்சம் நெய் மேலே ஊற்றிக்கிட்டு, ரொம்ப வேண்டாம், 1/4 ஸ்பூன் கூட வேண்டாம், சும்மா ஒரு பிஞ்ச் அப்படி எடுத்துக்கிட்டு ஊற்றிட்டாக்கா அவ்வளோதான். ஜாஸ்தி வேண்டியதில்லை.
அது கொஞ்சம் வேகணும். அவ்வளோதான், சூப்பரான ஊத்தப்பம். இதில் நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். சிறுவாக அரைச்சி வச்சுக்கலாம். வெங்காயத்தை சாப்பாடில் பண்ணால் பண்ணிடலாம், நல்லாயிருக்கும். சாப்பாடில் தான் பண்ணேன். கொஞ்சமாக கொத்தமல்லி, மல்லி போட்டுட்டாக்கா சூப்பரான வாசனையாக இருக்கும். நல்ல ஒரு சுவையான ஒரு ஊத்தப்பம் ரெடி ஆயிடுச்சு. அது செவக்கட்டும். கொஞ்சமாக இதில் நெய் ஊற்றிக்கலாம். நெய் போட்ட ஊத்தப்பம்னா இன்னும் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஜாஸ்தி இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் போட்டால் போதும். அவ்வளோதான். நல்லா பச்சை வாசனைலாம் போய் நல்லா சூப்பரான வாசனையோடு இருக்கும். சூப்பரான ஊத்தப்பம், மிளகாய் வெங்காயத்தோடு ஒரு கார சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும். சூப்பரான தோசை பாருங்கள் எப்படி இருக்குதோ. ஊத்தப்ப தோசை. இது ஊத்தப்பம் எப்படி இருக்குது பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் பண்ணி பாருங்கள். மிரியம்ஸ் M.S.M. கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். சேனல் குரோ ஆகும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ். நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்காக தேங்க்ஸ், நன்றி. இதை மாதிரி வீட்டில் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.